அனைவருக்கும் வணக்கம். வைகாசி விசாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுது. முருகப்பெருமான் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. 2024ஆம் ஆண்டு வைகாசி மாதத்தில், அதாவது மே 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. மே 22 காலை 8:18 மணிக்கு துவங்கி மே 23ஆம் தேதி காலை 9:43 வரை விசாக நட்சத்திரம் இருக்குது. இதனால் வைகாசி விரதம் இருப்பவர்கள் மே 22ஆம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினத்துல விரதம் வழிபாடு பூஜைகள் நீங்க. ஹலோ காய்ஸ், எங்க வீட்டுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது. எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்க வீட்லயும் இருந்துச்சு. அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்ப எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்பதான் நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா விஐபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். இந்த வைகாசி விசாகத்தில் எப்படி விரதம் இருக்க வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன். தமிழர்களின் தலையான கடவுளாக கருதப்படுபவர் முருகன். முருகன் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில பிறந்திருக்காரு. முருகன் தைரியம் மற்றும் ஞானத்தின் இறைவனாக கருதப்படுறாரு. இவர் அனைத்து கடவுளின் தலைவர் மற்றும் போர் வீரர் என்று அழைக்கப்படுறாரு. 6 முகங்கள் மற்றும் 12 கரங்களுடன் பிறந்த சிவன் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக மகன் இவர்தான். தாரகாசுரன் என்ற அரக்கனை கொன்றவர். இவருடைய வாகனம் மகிழ் மிகுந்த பக்தியுடன் அர்ப்பணிப்புடனும் தம்மை வழிபட்டு வரும் பக்தர்கள் அனைவருமே பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்களாக இருக்காரு. வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், காவடி எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவை பக்தர்கள் செய்வதுண்டு. வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி, பங்குனி விரதம் போன்றவை மேற்கொள்ளலாம். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமான் பிறந்ததற்கு பின்னால் உள்ள கதை மிகவும் சுவாரஸ்யமானது. சிவபெருமான் தனது மறைந்த மனைவி சதியின் இறப்பிற்காக துக்கத்தில் இருந்தபோது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்தை தொடங்கியிருக்காங்க. இதனிடையில் தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன் என்ற 3 அசுரர்கள் பூமியிலும் சொர்க்கத்திலும் அழிவை உண்டாக்கியிருக்காங்க. 3 அசுரர்களும் சிவபெருமானின் மகனின் கையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருக்காங்க. பின்னர் பிரம்மாவும் விஷ்ணுவும் கவலை அடைஞ்சிருக்காங்க. அவர்கள் சிவபெருமானின் தலையிட்ட கோர உடனே அவர் முகம் தோன்றியிருக்கு. சிவபெருமான் தனது நெற்றியில் அமைந்துள்ள 3வது கண்ணிலிருந்து பதிலளித்ததாகவும் பின்னர் 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. தீப்பொறிகளில் இருந்து எரியும் வெப்பத்தை தணிக்க வாயு மற்றும் அக்னி அதை கங்கைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அதில் நீர் ஓட்டம் அவர்களை தாமரைகள் நிறைந்த சரவண ஏரிக்கு தள்ளியது. ஏரியில் கிருத்திகா கன்னிப்பெண்களால் பாலூட்டப்பட்ட 6 ஆன்மீக குழந்தைகளாக தீப்பொறிகள் தோன்றியிருக்கு. இந்த குழந்தைகள் பின்னர் பார்வதி தேவியால் தழுவப்பட்டு 6 முகங்கள் மற்றும் 12 கைகளுடன் ஒன்றாக ஆயிருக்காங்க என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி விசாக நாளில் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் நாள் முழுவதுமே விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டுமே சாப்பிடலாம். மற்றவர்கள் பால், பழம் சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாம். முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவம், ஓம் முருகா என்பனவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். திருப்புகள், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினாள்.
பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்த நாட்களில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதால் திருமண பேறு கிடைக்கும், குழந்தை பேறு உண்டாகும், குலம் தழைத்து ஓங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆபத்துக்கள் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில விரதம் இருப்பாங்க. அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது. இதுபோல விரதமிருந்து முருகப்பெருமானின் அருளை நம்ம இந்த வைகாசி விசாகத்தன்று முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேறு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்களில் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம். இந்த நாட்களில் தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றி 6 தாமரை மலர்களில் தவிழ்ந்து 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்து கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக தான் சிவபெருமான் அளித்த வரத்தால் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளானது. அதே போல முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று. இது மட்டுமல்லாமல் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாக இருக்கு. இதனால தான் விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்தில் தந்தைக்கே வேதத்தின் பொருள் உணர்த்தவன் என்பதால் முருகப்பெருமான் ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சாமி என்றும் அழைக்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது. மே 22ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் வரக்கூடிய இந்த வைகாசி விசாகம் மிக முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. முருகன் கோவிலில் விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், காவடி எடுத்து வருதல் போன்றவை ஆகக்கூடியதாகவும் பக்தர்கள் செய்வதுண்டு. வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் அது மட்டும் இல்லாமல் விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தசஷ்டி கவசத்தை பாடுவதும் இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் தேன், தினைமாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து வழிபாடு செய்யலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விலகிவிடும், முற்பிறப்பில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். எந்த பிரச்சனையே இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாட்களில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமான இந்த வைகாசி விசாக நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை உள்ளவர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதால் நினைத்தபடி நடக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக திருச்செந்தூர் வைகாசி விசாகம் பெருவிழாவில் அனைத்து நாட்களிலும் கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் முருகன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று தன்னுடைய 6 திருமுகங்களில் உள்ள அருள்மலையை பொழியக்கூடியவர் என்பதால் இந்த நாட்களில் முருகப்பெருமான வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். என்ன பிரச்சனை என்றாலும், என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் என்பது நம்பிக்கை. வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டால் சகல நலன்களும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். அது தவிர வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வைத்தும் வழிபடலாம். பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்குள் நன்கொடையாக கொடுக்கலாம். செம்பால் ஆன வேல் வைத்து வழிபடலாம். முருகனுக்குரிய உலோகம் செம்பு. இதனால செம்பாலான மோதிரம் போன்று
செய்து கையில் அணிந்து கொள்ளலாம். செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகனின் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி செடி நாட்டு வைத்து வளர்ப்பதும், முழு துவரை அடிக்கடி வீட்டில் உணவில் சமைப்பதும், துவரம் பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.